பேசிக் கம்ப்யூட்டிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸல் அப்படின்றது. இதே எக்ஸல் ஷீட்டை நாங்கள் லோக்கலாக உள்ள ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணாமல் க்ளவுட் பேஸ்டான சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் கூகுள் ஷீட். அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கும் கூகுள் ஷீட்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தான் சாஸ்ன்னு செல்லினும். சாஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இப்புள்ள கரண்ட் ட்ரெண்டில் ஒரு சாஃப்ட்வேரை ட்ரெடிஷனலான சாஃப்ட்வேர் மெத்தடில் கொடுக்கறத விடவும் க்ளவுட் பேஸ்டான சாஸ் மெத்தடில் கொடுக்கறது இன்னும் ப்ரொஃபிட்டபுளாகவும் இன்னும் லேஸாகவும் இருக்கிறதால அதிகமான கம்பெனி சாஸ் பிஸ்னஸுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற இதே நேரம் நாங்களும் வேர்ட்பிரஸ் மூலமாக ஒரு சாஸை கிரியேட் பண்ணிடுமா. சாஸ்ண்டா என்ன, இந்த சாஸ் மாடலில் ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணினண்டா, அதுவும் வேர்ட்பிரஸில் கிரியேட் பண்ணினண்டா எந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயாலும் இந்த சாஸ் மெத்தட் பிஸ்னஸில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபைனலாக ஒரு சாஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக எங்களால் எப்படி மோனிட்டைஸ் பண்ணலும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, சாஸ்ண்டா என்ன அப்படின்டா சிம்பிளாக ஒன்லைனில் சொல்கிறேன்டா, ஒரு சாஃப்ட்வேர் ஃபார்மேட்டில் கொடுக்காம அதை க்ளவுடில் அப்லோட் பண்ணி க்ளவுட்ல இருந்து ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது. இந்த மெத்தடில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுக்குற நேரம் அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணலும் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்டேட் வந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்லேயே அது அப்டேட் ஆகிடும் என்பதால் மெனுவலாக நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. முக்கியமாக இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட்லேயோ அல்லது ஒன் டைம் பேமெண்ட் மெத்தட்லேயோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் ஆகி கொண்டிருக்கும். இந்த சாஸ்ன்ற விஷயத்தை இன்னும் சிம்பிளாக சில உதாரணங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதலாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் ஷீட்டை நாங்கள் எக்ஸலுக்கு பதிலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் 360 மொத்தத்தையுமே எங்களுக்கு கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் கிளாஸ் ரூம் இப்படி மொத்தமாகவே ஆன்லைனில் சாஸில் யூஸ் பண்ணி கொள்ளலும். அதே நேரம் இப்படி சாஸில் யூஸ் பண்ணின அதே ப்ரொஜெக்டை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வளமையான மாதிரி எக்ஸலில் யூஸ் பண்ணிக்கொள்ள மேலும் அடுத்ததாக லோக்கலாக நாங்கள் சேவ் பண்ணுற அதே ஃபைல்ஸை ட்ராப் பாக்ஸ்ன்றோ அல்லது கூகுள் டிரைவ்லையோ சேவ் பண்ணி க்ளவுட் பேஸ்டாக அதையும் எக்ஸஸ் பண்ணலும். இது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு பதிலாக மெயில்சிம், மெஜெண்டோவுக்கு பதிலாக ஷாப்பிஃபை, சிஸ்கோ வெப்எக்ஸுக்கு பதிலாக ஜூம், ஃபைல் சேவருக்கு பதிலாக ஆன்லைன் க்ளவுட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸுக்கு பதிலாக ஸ்லெக்ண்டு அடுக்கி கொண்டே போயாலும் இந்த ரெண்டுக்குமான ஆப்போசிட்டான உதாரணங்களை. சரி, இப்போ சாஸ் சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியா வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் போவோம். என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆன கண்டென்ட்டை பொறுத்து வேர்ட்பிரஸ் சம்பந்தமாக பார்ப்போம். அப்போ வேர்ட்பிரஸ்ன்றது ஒரு சாஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா wordpress.org, wordpress.com அப்படின்ட்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம் அங்கேயும் இது. வேர்ட்பிரஸ் அப்படின்ற டூலை மட்டும் செப்பரேட் எடுத்தோம்னா இது செல்ஃபாக ஹோஸ்ட் ஆகியுள்ள ஒரு சிஎம்எஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்போ சிஎம்எஸ்ன்றது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் உள்ள கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் நீக்குமே தவிர இங்கே சாஃப்ட்வேரை நாங்கள் கொடுக்கல. ஆனால் wordpress.com அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேரை தான் கொடுக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் வேர்ட்பிரஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர். அப்போ wordpress.com ஒரு சாஸுக்கு உதாரணம். ஆனால் வேர்ட்பிரஸ் அப்படின்ற இந்த டூல் ஒரு சாஸ் கிடையாது. சரி, இப்போ வேர்ட்பிரஸ் உள்ளுக்கு நான் உள்ள தீம்ஸையோ பிளகின்ஸையோ அல்லது வேறு எக்ஸ்ட்ரா கோட்ஸையோ யூஸ் பண்ணி ஒரு சாஸ் பேஸ்டான சாஃப்ட்வேரை உருவாக்கிடுமா அப்படின்றத பார்ப்போம். ஒரு சாஸ் சாஃப்ட்வேரை வேர்ட்பிரஸில் உருவாக்கிடுமாண்டா நிச்சயமாக இயலும். அடுத்தடுத்த ஃபேமஸான சாஸ் ப்ராடக்ட் மாதிரியே வேர்ட்பிரஸ்லேயும் ஒரு கம்ப்ளீட்டான சாஸ் பிஸ்னஸை உருவாக்க இயலும். இந்த சாஸ் பிஸ்னஸை வேர்ட்பிரஸில் உருவாக்குறதால உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டையும் பார்ப்போம். வேர்ட்பிரஸில் மட்டும் இல்லை, பொதுவாக சாஸுக்குள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை இங்க லிஸ்ட் பண்றோம். இதுல அட்வான்டேஜை முதலாவதா பார்ப்போம். வேர்ட்பிரஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் என்பதால லோ காஸ்ட்ல காஸ்ட் எஃபெக்டிவா எங்களுக்கு இந்த சாஸ் ப்ராடக்டை உருவாக்கி கொள்ள இயலும் முதலாவது. ரெண்டாவதா ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த சாஸ் ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டான தீம் பண்ணலாவோ அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஃபியூச்சருக்குமே தேவையான மாதிரி பிளகின்ஸையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். மூணாவதா ஈஸி டு யூஸ். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் இருக்கிறதால செட்டிங்ஸ் எங்கே இது பிளகின்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ் சொல்லுக்கு வரதால கோடிங்கில் வேறு செய்கிற மாதிரி கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக எங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ள இயலும். நாலாவதா கம்யூனிட்டி சப்போர்ட். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட்பிரஸ்ட ஓன் ஃபோரம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இன்னும் அடுத்தடுத்த குவாரா மாதிரி வெப்சைட்லாம் ஏகப்பட்ட ஃபோரம்ஸ் இருக்குது. இங்கே எங்களுக்கு வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் செய்கிறாங்க. இதன் மூலமாக எங்களுக்கு தேவையான டவுட்ஸை டிரெக்டாக அங்கேயே போய்த்து கிளியர் பண்ணி கொள்ளையிலும். அப்போ கம்யூனிட்டி வைஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். அஞ்சாவதா குயிக் டெவலப்மெண்ட். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி
ப்ரீபில்டான நிறைய விஷயங்கள் அங்கே ஈக்கிறதால ஒவ்வொன்றையுமே ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்களுக்கு குறைஞ்ச காலத்தில் மிகவும் வேகமாக டெவலப்மெண்ட் வேலையை முடிச்சிடலும். ஆறாவதா ரெகுலர் அப்டேட்ஸ். வேர்ட்ப்ரெஸ்ல உள்ள ஒவ்வொரு தீம்ஸ் பிளகின்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ட்ப்ரெஸ் டூலுக்குமே அடிக்கடி பழைய பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதோட புதிய ஃபீச்சர்ஸை மேட் பண்ணி அப்டேட்டை தந்து கொண்டு வைப்பாங்க. அதனால் நான் கொடுக்குற சாஸ் ப்ராடக்ட்டுக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரெகுலராக பிளாட்ஃபார்ம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக மல்டி சைட் மேனேஜ்மெண்ட். வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேஷ்போர்ட்லேயே நிறைய ஒர்க்கை பண்ணுற மாதிரி நிறைய கஸ்டமைஸ் பண்ணலும். அப்போ நிறைய சைட்ஸ் எங்களுக்கு இருந்தாலும் கூட சிங்கிள் டேஷ்போர்டில் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் மல்டிபிள் சாஸ் ப்ராடக்டை வச்சுருந்தாலும் சிங்கிள் டேஷ்போர்டில் யூஸ் பண்ணலும். அது இல்லாமல் சிங்கிள் ப்ராடக்டை மல்டிபிள் வேர்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொடுத்திருந்தாலும் கூட சிங்கிள் டேஷ்போர்டில் அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலும். எட்டாவதா இன்டிகிரேஷன் கேப்பபிலிட்டிஸ். ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃபேமஸாக உள்ள எல்லா க்ளவுட் பேஸ்டான அடுத்த சாஃப்ட்வேர்ஸோட வேர்ட்ப்ரெஸ் கொலாபரேஷன் இருக்கிறதாலையும் வேர்ட்ப்ரெஸ்ல வேறு கம்பெனிஸ்ட பிளகின்ஸ் இருக்கிறதாலையும் எங்களுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்மில் உள்ள சேம் சர்வீஸை ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணி எங்களோட வேர்ட்ப்ரெஸ்ல யூஸ் பண்ணலும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன்டா, கூகுள் மெப்புக்கே பேத்தி யூஸ் பண்ணாமல் இல்லாட்டி கூகுளில் எம்பெட் பண்ணாமல் டிரெக்டாக மெப்பை எங்களோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு எடுத்து ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணலும். அப்போ ஏராளமான ஏபிஐஸ்ட இன்டிகிரேஷன் கிடைக்கிறதால அதுவும் என்னோட சாஸ் ப்ராடக்ட்டுக்கு அட்வான்டேஜ் ஆகிக்கும். ஒன்பதாவதா கஸ்டமைசபிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூசரை எங்கேஜாக வச்சுக்கொள்ள எங்களுக்கு தேவையான மாதிரி சிம்பிளான மினிமலான டிசைன்லையும் கொடுக்கலும். ஹைலி எனிமேட்டடான நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி டிசைன்ஸோடு உள்ள ப்ரீமியம் யூசர் இன்டர்ஃபேஸையும் கிளைண்ட்டுக்கு வேர்ட்ப்ரெஸ் மூலமாகவே கொடுக்கலும். ஃபைனலாக காஸ்ட் ஆஃப் பிளகின்ஸ். வேர்ட்ப்ரெஸ்ல இல்லாத ஒரு ஃபீச்சரை பிளகின் மூலமாக சிம்பிளாக எங்களுக்கு எடுத்து போடையதும். ஆனால் எல்லா பிளகின்ஸுமே ஃப்ரீயாக கிடைக்காது என்பதால் சில பிளகின்ஸை பெய்ட் பண்ணி வாங்கிக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிளகின்ஸுக்கான காஸ்ட்டுமே ஆக லோ அமௌண்ட்டில் தான் ஈக்கும் என்பதால் பிளகின் காஸ்ட் வைஸும் எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஈக்கும் இந்த வேர்ட்ப்ரெஸ் சாஸ் ப்ராடக்டில். அடுத்ததாக டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணுற நேரம் அங்கே அந்த ஹோஸ்டிங் தரக்கூடிய கம்பெனி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு கேளும் லிமிட்டடான சில விஷயங்களை தான் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஈக்கும். இதனால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கூட வரலாம். அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னா கட்டாயம் கூட பே பண்ணி நல்ல ஹோஸ்டிங் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியும். இந்த நேரத்தில் மினிமலான காஸ்ட்ன்றது கேள்விக்குறியாக மாறும். ரெண்டாவதா செக்யூரிட்டி இஷ்யூஸ். வேர்ட்ப்ரெஸ்ன்றது ஒரு நான் டெக்கி கூட யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸோட இருக்கிறதால வேர்ல்ட் வைடா நிறைய ஹேக்கர்ஸ் இந்த சிஎம்எஸ் டூல்ஸ் பக்கம் அட்டாக் பண்ண ரெடி ஆயிப்பாங்க. அதனால செக்யூரிட்டி விஷயத்துல நாங்க இன்னும் கவனம் செலுத்த வேண்டியும் ரெகுலரா அப்டேட் பண்ணி கொண்டும் மெஷர் பண்ணி கொண்டும் ஈக்க வேண்டிய கட்டாயம் ஈக்கும். மூணாவதா பிளகின் இஷ்யூஸ் வரையிலும் நாங்க டவுன்லோட் பண்ணின சில பிளகின்ஸை இன்னொரு பிளகினோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ற நேரம் சில டைம்ல ஒரு பிளகின்ல உள்ள கோளாறு அடுத்த பிளகின்ஸையும் எஃபெக்ட் பண்ணும். ஒரு பிளகின்ல வர தவறான அப்டேட் மொத்த வெப்சைட்டுமே கிராஷ் பண்றதுக்கு சான்ஸ் ஈக்கும். அப்ப பிளகின் விஷயத்துல இன்னும் கவனம் வைக்க வேண்டிய கட்டாயம் ஈக்கும். நாலாவதா ஸ்கேலபிலிட்டியில பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு 25K யூசர்ஸ் வந்தாங்கண்டா அப்போ உள்ள பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு 50K வார நேரம் உள்ள பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் கொடுக்குற ப்ராடக்ட் இன்னும் கம்ப்ளெக்ஸான நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ப்ராடக்ட் ஆகிக்கிற நேரம் எங்களுக்கு ஸ்கேல் பண்ணுறதும் கஷ்டமாயிக்கும். வெப்சைட்டை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீக் ஆகிக்கும். இது எண்ட் யூசருக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குற நெகட்டிவ் விஷயமா ஈக்கும். அடுத்ததா மெயின்டெனன்ஸ் பிரச்சனைக்கும் கட்டாயம் இதுக்கு செப்பரேட்டா ஒருத்தரை வச்சு ரெகுலரா மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏண்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல அப்டேட் ஆகி கொண்டு ஈக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல ஒரு பக் வந்து கொண்டு ஈக்கும். அப்ப இங்கால பக்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் அங்கால அப்டேட் பண்றதுக்கும் ரெடி ஆகிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு ஈக்க வேண்டும். ஏழாவதா சில ஃபீச்சர்ஸை கட்டாயம் நாங்கள் எடுக்க வேண்டியும் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கான பிளகின்ஸோ கோட்ஸோ எங்களுக்கு கிடைக்கலாத சந்தர்ப்பத்தில் நாங்க கஸ்டமைஸ்டா கோடை டெவலப் பண்ணவும் ரெடி ஆகிக்கணும். அதனால கம்ப்ளீட்டா கோடிங் தெரியாத ஒருத்தருக்கு இந்த சாஸ் ப்ராடக்டை கொண்டு போறது லாங் டேர்ம்ல மேபி கஷ்டமாயிக்கேது.
ஸோ இதுக்கு இவர் வெளியிலேருந்து ஹையர் பண்ணவோ அல்லது செல்ஃபாக லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஃபைனலாக பேக்கப் அண்ட் ரிகவரி. பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் கூட இந்த சாஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாஸ் ப்ராடக்ட்ஸில் வெறும் சிங்கிள் பேக்கப்போடு நிற்காம லோக்கலாக ஒரு பேக்கப்பும் இன்னும் வேறு பிளகின் மூலமாக வேறு இடத்துலையும் 4-5 பேக்கப் எடுத்து வைக்கிறது அவசியம். இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆயினண்டா ஒரு பேக்கப்பை மட்டும் நம்பிக்காம மல்டிபிள் பிளேசஸில் மல்டிபிள் பேக்கப் எடுத்து வச்சிருந்தோம்னா அதை ரிகவர் பண்ணுறது ஈஸியாகிக்கும். அப்போ பேக்கப் அண்ட் ரிகவரி கட்டாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் செய்ய வேண்டியது இங்கே அவசியம் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபைனல் பாட்டுக்கு வருவோம். இந்த சாஸ் ப்ராடக்ட் மூலமாக எப்படி எங்களுக்கு ஏர்ன் பண்ண அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்களை நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். இந்த விஷயங்களை பார்த்து அதில் இது சரி ஒன்று சூஸ் பண்ணி எங்களுக்கு மணி மேக் பண்ணலும். ஆனால் நாங்கள் கொடுக்குற வேல்யூ எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்குமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு லேசான ஒரு இன்ட்ராக்ஷனை கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கான சேல்ஸும் இங்கே நடக்கும். சரி, முதலாவது மோனிடைசிங் மெத்தட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். இது ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். யூடியூப்ல இருந்து எல்லா லிங்க்டின் வரைக்குமே பொதுவாக எல்லாருமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 உதாரணத்தையும் எடுத்தோம்னா, யூடியூப், லிங்க்டின் மாதிரி உதாரணங்கள் எடுத்தோம்னா அங்கே வந்து ஃப்ரீமியம் அப்படின்ற மாடல் தான் ரன் ஆகும். ஃப்ரீமியம்ன்றது ஆரம்பத்தில் பேசிக்கான ஃபீச்சர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டு மற்ற நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெய்ட் வெர்ஷனில் கொடுப்பாங்க. அப்போ நான் மாதம் இந்த ப்ரீமியம் ஃபீஸை கட்டினா தான் அங்கே எங்களுக்கு ப்ரீமியம் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் செய்யும். அப்போ இது சப்ஸ்கிரிப்ஷனில் ரன் ஆகிற ஒரு மெத்தட் செல்லும். ரெண்டாவது நான் சொல்ல வரதும் அதே மெத்தட் தான் ஃப்ரீமியம் மாடல். ஃப்ரீமியம்ன்றது இப்போ ஆல்ரெடி சொன்னது பிளாட்ஃபார்ம் பேஸ்டானது. அது இல்லாமல் டூல் வைஸாகவும் நிறையவே ஆப்ஷன் செய்யுது. இப்போ மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஏஐ டூல்ஸையும் எடுத்து பார்த்துட்டாலும் இந்த மெத்தடில் ரன் ஆகும் ஃப்ரீமியம் மெத்தட். இதில் அந்த டூல்ட பேசிக் இல்லாட்டி ஒரு 10 தடவை 20 தடவை ChatGPT இருந்து எல்லாருமே எத்தனை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்களோட பிளாட்ஃபார்மை ஃப்ரீயாக எங்களுக்கு யூஸ் பண்ணலும். எப்போ எங்களோட லிமிட் க்ராஸ் ஆகுதோ அதுக்கு பின்னால் பே பண்ணினா தான் எங்களுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே ஃப்ரீமியம் மாடல் தான் மெயினாக வேலை செய்யுது. மூணாவது மானிட்டைசிங் மெத்தட் என்னன்னா யூசேஜ் பேஸ்ட் ப்ரைசிங். இந்த மெத்தடில் நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு டூலை யூஸ் பண்ணிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பேமெண்ட் வரும். இப்போ சில ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் டூல் எல்லாம் இந்த மாதிரி ரன் ஆகிறது பார்க்கல. எந்த அளவுக்கு நாங்கள் இமேஜஸ் இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பேமெண்ட் வரும். இந்த மெத்தட் வந்து யூசேஜ் பேஸ்ட் ப்ரைசிங் மெத்தட். நாலாவதா எடோன் சேல்ஸ். இங்கே வந்து மெயினான டூல் ஃப்ரீயாக தான் நினைக்கும். இது தவிர்ந்த அந்த டூலோட சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் எடுக்கிறேன்டா நான் வந்து பெய்ட் வெர்ஷனுக்கு போக வேண்டிய அந்த இடத்துல யூசர்ஸுக்கு உண்மையிலே அந்த ஃபீச்சர் தேவைப்பட்டா அவங்க ப்ரீமியம் வெர்ஷனை வாங்குவாங்க. அந்த டைமுக்கு எங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். அப்போ இந்த மெத்தடை சூஸ் பண்ணுறோம்டா முதலாவது எங்களுக்கு மெயின் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு டூல் இருக்கணும். அதே நேரம் அடுத்த டூல்ஸ் அப்படின்னா நாங்கள் மொனிடைஸ் பண்ணுறதுக்குள்ள மற்ற டூல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் கொடுக்குற டூலோட சம்பந்தப்பட்டதாகவும் அதில் அட்வான்ஸ் வெர்ஷனாவோ அல்லது அதோட செய்ய வேண்டிய இன்னொரு வேலையை லேசாக்கக்கூடிய மாதிரி ஒரு டூலாக சந்தர்ப்பத்தில் இந்த எட்-ஆன் சேல்ஸ் மெத்தட்ல எங்களுக்கு மோனிடைஸ் பண்ணிக்குள்ள இயலும். அஞ்சாவதா என்டர்பிரைஸ் லைசன்ஸ். இந்த மெத்தட்ல வந்து முக்கியமான பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா தரேன். ஆனா இந்த பிளாட்ஃபார்மை ஒரு கம்பெனி வைஸ்டா லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்ண நேரம், என்டர்பிரைஸுக்கு யூஸ் பண்ண நேரம் அந்த இடத்துல அடிஷனலா ஃபீ கட்டி அதோட ப்ரீமியம் வெர்ஷனை வாங்குற மாதிரி இந்த டைமுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல எங்களுக்கு மணி மேக் பண்ணலும். ஆனா இதுல பேசிக்கான ஆடியன்ஸ் எல்லாருமே ஃப்ரீ வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கொண்டு இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லலும். வாட்ஸ்அப் பிஸ்னஸை எல்லாருக்குமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணலும். ஆனால் வாட்ஸ்அப் பிஸ்னஸை என்டர்பிரைஸ் லெவலில் டிக் மார்க் வாங்கி இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆட்டோமேட்டட் ரிப்ளை எல்லாம் தரக்கூடிய மாதிரி யூஸ் பண்ணுறேன்டா அதுக்கு கட்டாயம் பெய்ட் பண்ணி ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கினா தான் என்டர்பிரைசஸ் மெத்தடை யூஸ் பண்ணலும். இதுவும் ஒரு விதமான சாஸ் மோனிடைசிங் மெத்தட் தான். ஆறாவதா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். இங்க இந்த டூல் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். இவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே ஓப்பனா எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டூல்ட மொத்த பலனையும் பெற்றுக்கொள்ளணும்டா அவங்களோட கன்சல்டேஷன் கட்டாயம் தேவைப்படும். அந்த டைம்ல கன்சல்டேஷன், ட்ரைனிங், இம்ப்ளிமெண்டேஷன் இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எடிஷனலா ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ல வந்து லார்ஜ் ஸ்கேலான ப்ராடக்ட் தான் ஒர்க் ஆகும். ஆனா சாஸ் உள்ளுக்கு உள்ள மோனிடைசிங் மெத்தட்ஸ் தான் இங்க பேசிக்கொண்டு குயிக் புக் அது எல்லாமே நிறைய பெரிய SEO அனலைசிங் டூல்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் தான். பொதுவாக அந்த டூல் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா அதுல ட்ரைனிங்கோ கன்சல்டேஷனோ இருந்தா தான் எங்களுக்கு ஒழுங்கான மொத்த பிரதிபலனையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிகினரா வந்து இதை யூஸ் பண்றது பேசிக் விஷயங்களுக்கு போதுமானதா இருக்கும். அப்ப இங்க வந்து எடிஷனல் சர்வீசஸ்ல தான் எங்களோட மொத்த இன்கமும் தங்கி இருக்கும். ஏழாவதா அட்வர்டைசிங். இது வந்து ஆகவே பாப்புலரான ஒரு மெத்தட் உண்டு. பொதுவா மத்த மோனிடைசிங் மெத்தட்ஸை வச்சிருந்தாலும் இதையும் இன்னொரு பார்ட்டா வச்சுப்பாங்க அட்வர்டைசிங். இப்போ யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் மெயின் இன்கம் சோர்ஸ் இந்த அட்வர்டைசிங் தான்.
லார்ஜ் ஸ்கேலான ஆடியன்ஸ் எங்களுக்கு இருக்கிற நேரம் நாங்கள் மெயினாக ஒரு ப்ராடக்டை வேறையாக கொடுக்குற நேரம் அந்த ஆடியன்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக எட்ஸையும் காட்டி எட்ஸ் மூலமாக மொனிடைஸ் பண்ணுற மெத்தட் தான் இது. சில பிளாட்ஃபார்மில் ப்ரீமியம் வெர்ஷனையும் எட் இல்லாமல் பார்க்கறதுக்கு, ஆனால் ஒரு யூசருக்கு அந்த எட்டுக்கு பே பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இல்லைண்டா அவங்களுக்கு அந்த எட்டை பார்த்துட்டு வளமையான மாதிரி அந்த ப்ராடக்டை டூலை யூஸ் பண்ணிக்கொள்ளே. யூடியூபும் இப்படி தான் ரன் ஆகுது. இது இல்லாமல் நிறைய ஏஐ பேஸ்டான ஒர்க்கிங் டூல்ஸ் எல்லாமே இந்த மெத்தடில் ரன் ஆகுது. இது பே பண்ண ரெடியான யூசருக்கு ப்ரீமியம் ஃபீச்சர் போகும். யூசர் பே பண்ண விருப்பம் இல்லைண்டா அவருக்கு எட்டை பார்த்துட்டு அடுத்த வேலையை செஞ்சு கொண்டு போயிடும். இங்கே 2-in-1 அவங்களுக்கு மோனடைசிங் நடக்கும். எட்டாவதா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே வந்து கமிஷன் பேஸ்டான ஏர்னிங் நடக்கும். மெயினாக ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீஸுக்கு செப்பரேட் லிங்கோ கூப்பன் கோடோ கொடுத்து அதன் மூலமா இன்னொரு வெப்சைட்டுக்கு அந்த ட்ராஃபிக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ உண்மையிலே அந்த செப்பரேட் லிங்க்லயோ ப்ரோமோ கோட்லயோ போற சேல்ஸ் எல்லாமே அஃபிலியேட் கமிஷனை இங்கால சாஸ் ஓனருக்கு வந்து சேரும். 9வதா ஒயிட் லேபிள் சொல்யூஷன்ஸ். இப்போ நாங்கள் சாஸ் ப்ராடக்ட்டுமே இல்லாட்டியும் எங்களுக்கு இந்த ஒயிட் லேபிள் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணிலும் ChatGPT மாதிரி ஆல்ரெடி பாப்புலரான டூல்ஸ்ட அட்வான்ஸ் வெர்ஷனை பை பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி எங்களோட ஓன் ஏஐ மாதிரி நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு சாஸ் ஓனரா எங்களுக்கு இதையும் செய்யலும். அப்போ கோடிங் நாலேஜும் பெருசாக தேவைப்படாது. ஆல்ரெடி பாப்புலரான மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஒரு டூலை பர்ச்சேஸ் பண்ணி அந்த டூலோட ஃபீச்சர்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எங்களோட ஓன் லேபிளில் எங்களோட ஓன் பிராண்ட் நேமில் மார்க்கெட் பண்ணி அதன் மூலமாக மணி மேக் பண்ணுறது. இதன் மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக இருந்தேன்டா நான் மாதம் அந்த ஒரிஜினல் கம்பெனிக்கு மணி பே பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லாமல் ஒன் டைம் இருந்தாலும் பெரிய அமௌண்ட் ஒன்று கட்டி எங்களுக்கு இந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனவே தொடர்ந்து ரிகரிங் ரெவன்யூ ஒன்று ஏர்ன் பண்றதுக்கு இந்த சாஸ் மோனிடைசிங் மெத்தட் நல்லா ஒர்க் பண்ணும். கடைசியா API access. ஆல்ரெடி மேல சொன்ன ஒயிட் லேபிள் மெத்தட் மாதிரி தானே இது. ஆனா இங்க ஒயிட் லேபிள் பண்ணி எங்கட பிராண்ட் நேமை கொடுக்க மாட்டோம். உதாரணமா கூகுள் மெப்பை சொல்லலும். இப்போ நான் ஒரு வெப்சைட் ரன் பண்றேன். என் வெப்சைட்ல கூகுள் மெப்பை இன்டிகிரேட் பண்ணணும். நான் ஒரு டெலிவரி கம்பெனி வச்சுக்கிறேன். இந்த கம்பெனில யூசர்ஸ் வந்து அவனோட டெலிவரி எந்த இடத்தால வந்து கொண்டிருக்குது அப்படின்னு ட்ரெக் பண்றதுக்கு கூகுள் மேப் தேவைப்படும். அப்ப கூகுள் மெப்பை என் எப்புள்ளுக்கும் என் வெப்சைட் உள்ளுக்கும் நான் கொண்டு வரேன்டா கூகுள் மேப்பை டிரெக்டா எம்பெட் பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் API அப்படின்ற டெக்னாலஜி மூலம் கூகுள் மேப்ட அதே இன்டர்ஃபேஸை சேம் கூகுள் மேப்ட பிராண்டிங்கோடைய எங்களோட பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து வைக்கலும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் தனியா வேறையா கூகுள் மேப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நல்லா ஃபேமஸா உள்ள கூகுள் மேப்பை அப்படியே API மூலமா என் வெப்சைட்டுக்கும் என் அப்ளிகேஷனுக்கும் கொண்டு வந்து யூஸ் பண்றது மூலமா அந்த API ப்ரொவைடருக்கு ஒரு மணி ஜெனரேட் ஆகும். இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல தான் மெயின் ஆகிக்கும். அப்ப அந்த அமௌண்ட் வந்து ரிகரிங் அமௌண்டா தொடர்ந்து பேத்து கொண்டிருக்கும். அப்ப இந்த 10 மெத்தட் இல்லாம இன்னும் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணலும். இதான் மெயினா சாஸ் பிசினஸ்ல மோனிடைஸ் பண்ற மெத்தட்ஸ். இது வரைக்குமான வீடியோவில் ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாஸ் பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, வேர்ட்ப்ரெஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னது, ஃபைனலாக எப்படி மோனிடைஸ் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும். அப்போ இந்த எல்லா விஷயமுமே வேர்ட்ப்ரெஸ்ஸோட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டா வேர்ட்ப்ரெஸ் மூலமாக எங்களுக்கு ஒரு சாஸை பில்ட் பண்ண இயலும். நான் கடைசியாக சொன்ன இந்த 10 மோனிடைசிங் மெத்தடையும் வச்சு பாருங்க. இது வந்து எல்லாமே வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமான்ற சந்தேகம். நீங்கள் கொடுக்குற ப்ராடக்டையும் சேவைஸையும் பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாஸ் ப்ராடக்டை பில்ட் பண்ண போகிறோம்டா இந்த விஷயங்களை மைண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை போடுறது பொருத்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் சாஸ் ரிலேட்டடான இன்னும் AI டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். முக்கியமாக நிறைய இங்கிலீஷ் சேனலில் வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடான சாஸ் ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது, அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி யூடியூப்ல அவைலபிள் ஆகிது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து உனக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ள. அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து சேம் ப்ராடக்டையோ இல்லாட்டி அது மாதிரியான அடுத்த சாஸ் ப்ராடக்டை காப்பி பண்ணி அதை வேர்ட்ப்ரெஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற சம்பந்தமா வீடியோஸ் வேணும்டா அந்த மாதிரி வீடியோஸையும் கிரியேட் பண்ணி போடலாம். அப்படி தேவைண்டா வி நீட் மோர் சாஸ் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுடுங்க. கூடவே உங்களுக்கு வரக்கூடிய இன்னும் ஏதாவது தாட்ஸ் டவுட்ஸ் இருந்தேன்டா அதையும் கமெண்ட்ல போட்டுடுங்க. தேங்க்யூ. ஸ்டே அப்டேட்டட்.